அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. இந்த 7 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் பெற போகிறாங்க, முக்கியமாக இவங்க இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, என்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஐபிகளும் நிறைய ஆக்டர்ஸ்களும் நிறைய அரசியல்வாதிகளோட வெற்றிக்கு பின்னாடி முக்கியமான சில ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் சில ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜோதிடருடைய நம்பர் தரேன். 200-300க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்டர்ஸ்க்கெலாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, ஆந்திராவிலையும் சரி, 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ இவருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதாக நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மீன ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி அன்று மேச ராசிக்கு சென்றிருக்கார். மேலும் செவ்வாய் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. புதன் மேச ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு சென்றிருக்காரு புதன் பகவான். மேலும் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க, முக்கியமாக இந்த 7 நாட்களில் அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. மேலும் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் இந்த 7 நாட்களில் பயணம் செய்கிறார். இதனால் உங்களுடைய வியாபாரத்தில் சிறு சிக்கல்கள் தோன்றி மறையும். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் வரும். மேலும் மேலதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஆனாலும் கூட வார கடைசியில் இந்த பலன்கள் அனைத்துமே மாறும். செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி கூட வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த 7 நாள் அமையப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாகவே காணப்படுவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல அமர்வதால் நல்ல நண்பர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களே ஏருக்கு மாறாக நடப்பாங்க. கண் சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பொருள் செலவு உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் கெட்ட பேரும் வாங்குவதற்கு நிறைய விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பான முன்னேற்றமும் பார்ப்பீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் அமர்வதால் இந்த ராசிக்கார இளைஞர்களுக்கு திடீரென்று திருமணங்கள் கைக்கூடி வரும். சுப நிகழ்ச்சிக்காக நிறைய செலவுகளும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. குத்தகை மூலமாக பணவரவு ஜாஸ்தியாக கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் பயணம் செய்வதால் வீண் பிடிவாதம் பிடிக்காத மற்றவர்கள் குறை சொல்வார்கள். ஆனாலும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு சேர்க்கும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4ஆவது இடத்துல அமர்வதால் பிள்ளை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் இருப்பதால்
ஊதாரித்தனமாக செலவு செய்ய பண விரயம் குறைந்து பொருள் சேர்க்கை உண்டாகும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்துல அமர்வதால் குலதெய்வ வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானமும் கவனத்தையும் செலுத்தி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, முக்கியமாக அவங்க இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும், என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, எந்த கடவுளை இந்த 7 நாட்களில் அவங்க வணங்க வேண்டும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடவுளுக்கு இவங்க பரிகாரமாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனிஷம், கேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குங்க. கிரகநிலையை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வந்துட்டுருக்கு உங்களுடைய ராசியில். மேலும் கிரக மாற்றங்களின்படி 13ஆம் தேதி சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பலன்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உடல்நலத்தில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான நிலையில் காணப்படும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் அதிகளவில் எண்ணம் தோன்றும். நீண்ட தூரம் பயணங்கள் செல்ல நேரிடும். பயணத்தின் போது கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்பு எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றங்கள், இன்னும் சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் உண்டாக வாய்ப்பு இருக்கு. மேலும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை அளிப்பதாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்குகளில் மெத்தமான போக்கு காணப்படும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மனதிற்கு ஒருவித கவலை இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. சிறப்பாக படித்து மதிப்பெண்ணும் நீங்கள் அதிக அளவில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவும் கொண்ட எதையும் சாதிக்க முயற்சி செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது மிக எச்சரிக்கை தேவை. எந்த காரியத்தை செய்தாலுமே அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தமாகவே செய்வது அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோன்றும். அரசாங்க வேலைகளும் அனுகூலமாக இருக்கும். மேலும் உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். மேலும் அனிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகும். பணவரத்து தாமதப்பட்டாலுமே வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை தொடர்பான கவலைகள் உண்டாகும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதரர்களுக்கு திருமணம் முடியும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்தால் நன்மைகள் பல கிடைக்க பெறுங்க. கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் குடும்ப விஷயமாக அழைய வேண்டி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் குறையும். தாய் தந்தையாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. எதிலுமே உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை நீங்கள் அறிவிப்பீர்கள். மேலும் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். புதிய பங்குதாரர் இணையவர் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் முருகப்பெருமான வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். ஸோ நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நல்ல பலனே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு
பதிவுகளில் நாம் விருச்சிக ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகிறது, முக்கியமாக அவங்க இந்த 7 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.